ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிகுரல் சேனல். இன்னைக்கு மேட் இன் கொரியாங்கிற திரைப்படத்தோட திரைவிமர்சனத்தை தான் பார்க்க போறோம். இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் கொரியன் படங்களுக்கு என மிகப்பெரிய ரசிகர்கள் வட்டாரமே உள்ளதுன்னு சொல்லலாம். கொரியன் கலாச்சாரத்தை அப்படியே பின்பற்றும் இளைஞர்கள் இளைஞிகள் மத்தியில் இருக்கும் இந்த கிரேஸை அடிப்படையாக கொண்டு பிரியங்கா மோகன் நடிப்பில் கார்த்திக் இயக்கத்தில் நெட்ஃபிளிக்ஸ் தளத்தில் டைரக்டா ரிலீஸ் ஆயிருக்கிற படம் தான் மேட் இன் கொரியா. இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? பிரியங்கா மோகன் சிறு வயதில் தமிழகத்தில் இருந்து கொரியா சென்ற செண்பகவல்லி ராணி வேஷத்தை போட்டு அவங்க பள்ளியில அரங்கேற்றம் பண்றாங்க. அதிலிருந்து கொரியா மீது மிகப்பெரிய காதல் ஏற்பட்டு எப்படியாவது கொரியா போக வேண்டும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறார். ஏன்னா அந்த வேஷம் போட்டிருக்கப்போ எல்லாருமே அந்த பிரியங்கா மோகன் சிறு வயதில் இருக்கிறப்போ செண்பகவல்லின்னு கூப்பிட்டு அவங்களுக்கு அந்த மாதிரி பேரே வந்துருச்சு. அதே நேரத்தில் ஊரில் தன் பள்ளி தோழன் மணியை அவங்க தான் ரிஷிகாந்த் அவங்களை காதலிக்கிறாரு. அவரே பெரிய வேலை இல்லாம இருக்க இந்த பிரியங்கா மோகனுக்கு அவர் அப்பா வேறு ஒரு இடத்தில் திருமணம் செய்து வைக்க முடிவெடுக்கிறார். பிரியங்கா மோகன் தன் காதலன் மணியுடன் சென்னை ஓடி போவதாக ஒரு பிளான் பண்ணி காதலன் மணியை பிரியங்காவை ஏமாற்றிவிட்டு கொரியா பிளைட்டில் ஏற்றிவிட்டு அவர் மும்பை செல்கிறார். பிரியங்கா தனியாக கொரியா செல்ல அங்கிருந்து அவர் தடைகளை வென்று புதிய நண்பர்களுடன் வாழ்க்கையை எப்படியாவது ஜெயித்தார் அப்படிங்கறதுதான் இந்த படத்துடைய மீத கதை. பிரியங்கா மோகன் அவர்